அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 1 2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் 9வது ராசியாக வருவீங்க. மேலும் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய தனுசு ராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க. மேலும் நம்மளுடைய தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ரெகுலராக உங்களால் முடியும் அப்படின்னா காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது மதிய வேலையிலையோ எதனா ஒரு வேலையில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து விதமான சகல நல்ல பலன்களும் கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நிறைய நண்பர்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. ஆல்ரெடி 7.5 சனி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக இப்போ குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மதியம் 2:29 மணி அளவில் மேஷம் ராசிலேருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இதன் காரணமாக தற்சமயம் நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தற்சமயம் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த மே மாதம் 1 2024 அன்னையிலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க. மேலும் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரகஸ்பதி, மேலும் முழு சுபருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மேலும் இப்போ ஒருத்தவங்களுடைய லைஃப் நல்லா டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகணும், அதே சமயம் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்டடீஸ் நல்லா இருக்கணும், ஒருத்தவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணணும், மேலும் நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும், குழந்தைகள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னும் இது எல்லாத்துக்குமே 100க்கு 100% முக்கியமான காரணம் குரு பகவான் தாங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து மற்ற வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் நம்மளுடைய சனீஸ்வரர் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான பொசிஷனில் இல்லை அப்படின்னாலும் குரு ஒருத்தரை உங்களை நல்லபடியாக முன்னேற்றி செல்வார். இதுதான் குருவுக்கு இருக்க ஒரு முக்கியமான தன்மைங்க. மேலும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிபதியே குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்களில் சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி 7.5 சனியை விட்டு டோட்டலாக விலைக்கு வந்துட்டீங்க. இனி வரவிருக்கும் இந்த மே மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சிறு வயதினராக இருந்தாலும் சரி, அல்லது டீனேஜாக இருந்தாலும் சரி, அல்லது மூத்தவர்களாக இருந்தாலும் சரிங்களா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்ல விஷயங்களில் எந்த அளவுக்கு தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விலகும். அது மட்டும் அல்லாது உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அற்புதமான சிறந்த பலன்கள் இந்த மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் ரொம்பவே அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. மேலும் 3 விதமான பார்வைகள் நம்மளுடைய குரு பகவானுக்கு இருக்குங்க. அவர் எங்க இருந்தாலும் சரிங்க, தான் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளை எந்த வீடுங்களை பார்க்குறாரோ அது மறைவு ஸ்தானங்களாகட்டும் அல்லது ஒளி தரக்கூடிய ஸ்தானங்களாகட்டும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்தோட பவர் ஒரு நல்லபடியாக பிரதிபலிப்பார். இதன் காரணமாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை சரிங்களா, அந்த மே மாதம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோங்க. எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர்
குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமா விட்டுட்டோங்க. அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நெறைய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிடுது. நீ நீங்க உங்களால முடியும் அப்படின்னா, ஒரு தடவ வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க ரெகுலரா மெடிசன் விடாம கன்டின்யூ பண்ணிட்டே வாங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையும். ஏன்னா, உங்களுக்கு இன்னும் கூட டைம் இருக்கு. இந்த மே மாசத்திற்கு அப்புறமா தான் குரு பகவான் இடம்பெயர்ச்சி ஆகுறாரு. ஆனா, இப்ப அவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஸ்தானத்துல இருக்காருங்க. ஸோ, அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்பனா எங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 2024 அப்புறம் குழந்தைகள் பாக்கியமே கிடைக்காதா? அப்படின்ட்டு. அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா டிலே ஆகுங்க. சரிங்களா? உங்களுக்கு டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து, இப்ப நம்ப ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னோம். மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு. 6வது வீடு அதாவது பொதுவா வந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் மற்றும் உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். ஆனா 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர, சகோதரிகள் ஸ்தானத்துக்கு மட்டும் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ, பாவ கிரகமோ அல்லது சுபர் கிரகமோ போனாங்க அப்படின்னாலும், அந்த இடத்தோட நல்ல பலன பிரதிபலிப்பாங்க. இது அந்த வீட்டுடைய ஒரு தன்மைங்க. இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. சரிங்க. அப்ப இதனால நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா, குரு வந்து இருக்கின்ற ஸ்தானம் மறைவு ஸ்தானம். அவருக்கு வந்து பலம் கிடையாது. டோட்டலா வந்து அவர் இருக்கின்ற இடத்துக்கு பலம் கிடைக்காது. அதாவது நான் சொல்றது 6வது வீட்டுக்கு பலம் கிடையாது குருவ பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது. அதே சமயம் இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும். கொஞ்ச நாளா வயித்து வலி இருக்கும். இந்த மாரி விஷயங்கள நீங்க கேர்லெஸ்ஸா விட்றாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இம்மீடியட்டா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நிலை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமே மிக சாத்தியமாக அமையும். மேலும் வந்து இப்போ உங்க கூட ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கின்ற சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 6வது வீடுன்றது என்னது? எதிரிகளும் குறிக்கும் இல்லைங்களா? அதனால வந்து இப்ப நீங்க வந்து கரெக்ட்டா தான் பேசுவீங்க. ஆனா உங்க கூட பேசிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள பத்தி தவறான கருத்துக்கள பரப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீங்க. அதே சமயம் மத்தவங்கள பத்தி எதனா சொன்னாங்க அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு வந்து செவி கொடுத்து கேட்காம அமைதியா பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே இந்த குரு பயிற்சினால நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 100% நீங்க வந்து நம்பலாம். மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க தான் நம்மளுடைய எதிரிகள் அப்படின்ட்டு. நீங்க அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு விலகி வரீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பார்வைக்கு பலம் அதிகம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி குரு இப்போ உங்களுக்கு இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம்ங்க. ஆனாலும் அவர் என்னதான் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் கூட தன்னுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகம் பார்வைக்கு. இப்போ தான் இருக்க போகின்ற இடத்துலருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்த பார்க்க போறாரு. எப்பத்துலருந்து மே 1, 2024 மதியம் 2:29 மணி அளவுல குரு வந்து அப்பத்துலருந்து வந்து இந்த மாற்றம் நடக்கும். சரிங்களா? இப்ப என்ன ஆகும்? இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல ஏதோ ஒரு கருத்து மோதல்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருத்து மோதல்கள் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு தோணும். என்ன யோசனை? என்னதான் நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் எதனா திட்டினாங்க அப்படின்னாலும், நம்ம அமைதியா பொறுத்து போயிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனதுல
மனதில் ஒரு நல்ல எண்ணம் ஒன்று தோணும். இதன் காரணமாகவே உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து என்னதான் உங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் அமைதியாக பொறுத்து போயிடுவீங்க. நீங்கள் அமைதியாக பொறுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் அவங்களே சைலண்ட் ஆயிடுவாங்க. ப்ளஸ் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவும் மற்றும் ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும். ஏன்னா 10வது வீடுன்றது என்ன ஆகும், நம்மளுடைய கர்மத்தை குறிக்கும் மற்றும் தொழிலையும் குறிக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் புதுசாக ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் ஒரு சில நண்பர்கள் சரிங்களா, நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்ராடில் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழும். மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைக்கின்ற மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் நீங்கள் ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக திகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஓகேங்களா? மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு, நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 12வது வீடுன்றது எதை குறிக்கும், ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும். மேலும் வந்து சுப காரியங்களை குறிக்கும். எந்த ஒரு சுப கிரகம் 12வது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்த சுப காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். ஆனால் அசுபர் கிரகங்கள் வந்து அந்த 12வது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படும். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. சரி, நம்ம எப்படியாவது வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கின்ற நல்ல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக தரும். மேலும் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவதற்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேங்க்கில் பணம் லோனுக்காக அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பணம் கேட்டீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக நிதி உதவி கிடைக்கும். இதன் மூலமா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்க வீட்டுல இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு லைனா நடைபெறுங்க. சரிங்களா? மேலும் ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதற்கு முக்கியமான நல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அதே சமயம் அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு தனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கு அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னாலோ அல்லது கால சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னாலோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. சரிங்களா? மேலும் வந்து இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்க்குறாரு. அப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பேர்ல வந்து புதுசா ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது புதுசா வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணிட்டு உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரி வந்து ஒரு சேமிப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து புதுசா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நல்லபடியாக ரன் ஆகுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில, ஒரு சிலர் டாக்டர் துறையில இருப்பீங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் போலீஸ் துறையில, அட்வொகேட் துறையில மற்றும் விவசாய துறையில இருக்கின்ற நண்பர்கள். மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் பிஸ்னஸோ அல்லது வேற எதனா நல்ல பிஸ்னஸோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல வந்து நீங்க
எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் மட்டும்தான். நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.